விற்றோம்னா நல்ல விலைக்கு விற்கும். நாளைக்கு விற்க முடியாது, இதில் பாதி தான் விற்க முடியும். அப்போ நஷ்டம் நமக்கு தான். மழை பெஞ்சதில்ல, லீவு கூட இல்லப்பா, லீவு கூட கிடையாது. படிச்சிருந்தாக்கா நாங்க அதுக்கேற்ற வேலையை நாங்க போயிடுவோம். படிக்கல, அதனால வீட்டு வேலைக்கு போறோம். எங்க வேலை செய்யறவங்க எல்லாம் கையெழுத்துக்கு போறேன்றாங்க, காலேஜுக்கு போறேன்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க பாரு. ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நைட்ல ஒரு வண்டி கூட ஓடாது. இப்போ ஃபுல்லா நைட்டு தான் வேலை செய்யறாங்க. அதனால வந்து நாங்கள் 5 மணி போயிட்டு நைட்டு 2 மணி கூட ஆயிடும், 3 மணி ஆகிடும். வியாபாரம் போகலாம் கொஞ்சம் நேரத்தையும் வந்துடுவோம். வழக்கில் வந்ததுன்னா ஒரு 6 மணி 7 மணி கூட வந்துடுவோம். வியாபாரம் பால்ட் ஆகிடும். மழை வரலன்னா கொஞ்சம் ஓரளவு ஓடும். சப்போஸ் மழை அதிகமாக ஆச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, வந்துட வேண்டியதான். சரக்கு பூரா வேஸ்ட் ஆகிடும். வியாபாரம் நல்லா ஓடிச்சுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 ரூபா போய் ஓடலாம். சப்போஸ் வியாபாரம் சரியில்லாமல் ஓடினா 2 ரூபாய்க்கு ஓடும், 1 ரூபாய்க்கு ஓடும், 1 ரூபாய்க்கு ஓடும். ஓடுறதுக்கு இதே போல தான் நாளைக்கு விற்கலாம். சரக்கு தெளிவாக இருந்தால் விற்கலாம். தெளிவு இல்லைன்னு சொன்னால் நான் இப்போ 2000 விற்கிற சரக்கு 1000 விற்கிறேன். குறைச்சிருவீங்க விலையை? விலையை குறைக்க முடியாது, கம்மியாக போட்டு தள்ளிடணும் அதை. ஓ ஓகே ஓகே. இன்னைக்கே விற்றோம்னா நல்ல விலைக்கு விற்கும். நாளைக்கு விற்க முடியாது, இதில் பாதி தான் விற்க முடியும். அப்போ நஷ்டம் நமக்கு தான். ஓ ஓகே ஓகே. இதுதான் உண்மை நடக்கும். ரொம்ப நன்றிண்ணா. நைட் டைமில் மெட்ரோ ஒர்க்குங்களாம் நடந்துட்டுருக்கு. மெட்ரோ ட்ரெயினில் அந்த கேபிள் பிரச்சனை, ட்ராக் பிரச்சனை ஏதாவது இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சான்றதை செக் பண்ணுறாங்க. அவர் கையில் பேட் ஒன்று வச்சுருக்காரு, டார்ச் லைட் வச்சுருக்காரு. அவரை மாதிரி பின்னாடியே இன்னொருத்தர் வராது. அதை பாருங்கள், நைட்டு மெட்ரோ போகாதில்ல, ஆனால் நைட்டு அதனால தான் நைட்டில் செக் பண்ணுறோம். அவங்க லைட்டை பார்த்தோன்னா உனக்கு கேபிளில் தான் அடித்து பார்க்குறாங்க, அது தெளிவாக தெரியுது. ஸோ அப்படின்னா கேபிள் தான் செக் பண்ணுறாங்க, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நினைக்கிறோம். பட் என்னன்னு தெரியல. இல்லை, அவங்கள போய் பேட்டி எடுக்க முடியாது. அந்த வசதி இருந்தால் அதையும் பண்ணுவோம். பிரவீன், இந்த ஏரியாலாம் பகலில் ரொம்ப பிஸியாக இருக்குல்ல? வரவே முடியாது. மக்களே, இப்போ நம்ம வீரானோட பேசணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 12 வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன், ஃபேமிலிலாம் இருக்குது, ஃபேமிலி 2 பசங்க இருக்காங்க, அவங்கள கவனிக்கல. இவரை ஒய்ஃப் இருக்காங்க, ஆனால் அவங்க கவனிக்கல. இங்கே தான் இருக்காரு, 12 வருஷமாக இங்கே தான் இருக்காரு. புயல், மழை, வெயில் எல்லாமே இங்கே தான், ரோட்டில் தான் இருக்காரு. மழை பெஞ்சதில்ல, இங்கே தான் இருந்தீங்களா? அப்படியேவா? ஓ அப்படி இல்லையா எதில் போய் படுப்பேன். அண்ணன் ஓ ஓகே. மழை வந்துன்னா எதில் போய் படுப்பேன். கனவு இல்லை, அதில் மழை காற்று வரணும்னா இப்போ நைட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொசுக்கடி தாங்கலை அப்படின்லாம் வேலை செய்யும் போதே ஒரு கொசு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கு உட்காந்துருக்கீங்க, படுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொசு கடிக்கும், குளிரும். அது கண்டு வச்சு வச்சுட்டா வீட்டையே பண்ண தான். ஏன் போய் சொல்லணும்? சாப்பிட்றதுனா வந்துட்டு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்காரு, வேலைக்கெலாம் ட்ரை பண்ணிருக்காரு, வேலை எதுவும் கிடைக்கல. ஆனாலும் வந்துட்டு என்ன வேறு வழி இல்லை, நான் சென்னையில் வாழ்ந்துட்டு பண்ணுறதுமா, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நாங்க 12 வருஷமா பண்றோம்ப்பா. லீவு கூட இல்லப்பா, லீவு கூட கிடையாது. நாங்க லீவ் போட்டோம்னாக்கா சேலரி பிடிச்சிப்பாங்க. இப்போ நல்ல எவ்வளவு நல்ல வருது, எங்களுக்கு ஒரு லீவ் வேணும்ல, கிடையாது. பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. சரி நாங்க வேலையை முடிச்சுட்டு நாங்க போயிடறோம் சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றோம்? 2014 சேர்ந்த ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆகி போயிடுச்சு. அப்படின்னு நாங்க லீவ்லாம் எதுவுமே கிடையாது, பிஎஸ்சி எதுவுமே கிடையாது. ஆமா, நடுவுல வேற ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நாங்க எங்க பிஎஸ்சி கேட்க போறோம் சொல்லிட்டு 1 வருஷம் நிப்பாட்டாங்க எங்களை. நாங்க ரிப்பன் பில்டிங் அங்க இங்கன்னு போராடி அண்ணாக்கு மனு கொடுத்து, ஸ்டாலின் நாங்க மனு கொடுத்து, அவர் சொன்னாரு நீங்க அவர் அப்ப ஆட்சியில இல்ல, அவரு
இல்ல சார் மிஞ்சி போனா நான் ஒரு 2 மாசம் தான் இருக்கும் அவர் ஆட்சிக்கு வரதுக்கு எலெக்ஷன் வரதுக்கு. அப்ப சொன்னாரு நீங்க வந்து இவ்வளவு பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 2 மாசம் போறங்க, நான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து உங்களுக்கு அதான் நான் போடுவேன்னு சொல்லிட்டு சொன்னவரு இன்னமும் எங்களை கண்டுக்கவே இல்லை. அவர் வாக்கு மூலியமாவும் கொடுத்தாரு, லெட்டர் மூலியமாவும் கொடுத்தாரு, உங்களை நாங்க பர்மிட் பண்றோம், நீங்க செய்யுங்க, கஷ்டப்படாம செய்யுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து பர்மிட் பண்றோம். அந்த லெட்டர் மனு வச்சு கொடுத்தோம். நாங்க அவங்க வீட்டுக்கே போனோம், மனு வச்சு கொடுத்தோம், இன்னமும் அது எங்களுக்கு வயசு தான் ஆகிட்டு. எப்போ நான் எனக்கு 28 வயசு, நான் இதுல வரும்போது இப்போ எனக்கு 41 வயசு ஆகுது. இன்னமும் நாங்க எந்த பக்கம் இருக்கிறோன்னு கூட எங்களை பாக்கல. இவ்வளவு இது அடிச்சு பார்ப்பச்சு ஒண்ணுமே ஒரு ரோட்ல ஒரு டீ கிடையாது தெரியுமா. பட்டினியா நாங்க செஞ்சுட்டு வரோம். எங்க இருந்து அந்த கோயம்பேடு பிரிட்ஜில அங்க இருந்து செஞ்சுட்டு வரோம். ஆமா, 2 பேர். நம்மளுக்கு என்னன்னா இதை விட்டா வேற இல்ல, படிக்கல, வேற வேலைக்கும் போறதுக்கும் இது இல்ல. ஆனா காலையில வேலைக்கு போறோம். எங்க போறோம்னா வீட்டு வேலைக்கு போறோம். அதுதான் எங்களுக்கு தெரியும். படிச்சிருந்தாக்கா நாங்க அதுக்கேற்ற வேலையை நாங்க போயிடுவோம். படிக்கல, அதனால வீட்டு வேலைக்கு போறோம். இந்த எங்க வேலை செய்யறவங்க எல்லாம் கையெழுத்து கும்பிடுறாங்க, காலத்துக்கு கும்பிடுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்கப்பா. இன்னும் ரொம்ப தூரம் ஏன் போயிட்டேன், ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால என்ன பண்றது, நம்மளுக்கு இது வேலை, நம்ம இதுதான். அதனால சொல்லி நாங்க அது மாதிரி சலிக்க மாட்டோம். அதாவது இப்போ இங்கிலீஷ்ல என்ன பண்ணா வச்சுக்கீங்களேன், சார் வராரு, எல்லாரும் போட்டுக்கோங்க, கை வாஷ் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு அன்னைக்கு கொடுப்பாங்க. அதோட அவ்வளோதான் எங்களை மறந்துடுவாங்க. அவ்வளோதான் எங்களை மறந்துடுவாங்க. என்ன பண்றது, இப்போ எங்க நிப்பாட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ரிப்பன் பில்டிங்ல இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கே அவர் சொன்னாரு, எங்களை வந்து ஒன்றுமே இல்லை, அங்கே நீங்கள் நிப்பாட்டிக்கோ, வந்து எங்களுக்கு செட்டில்மெண்ட் வச்சு கொடுப்போம், இல்லைனாக்கா எங்களுக்கு திருப்பி எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு செட்டில்மெண்ட்லாம் அவங்களாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி என்எல்எம்எல் தான் நாங்கள், என்எல்எம்எல் ஸ்டாஃப் நாங்கள், அதுவும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அதுவும் கொடுக்க முடியாது. நாங்கள் விடலை, நாங்கள் போராட்டம் பண்ணி அங்கேயே இருந்து சாப்பிடாம 2 நாள் ஸ்டே பண்ணோம். அங்கேயே இருந்து அதுக்கப்புறமேட்டு தான் என்எல்எம்எல் இந்த வேலை நாங்கள் வாங்குவோம். திருப்பி போராடி இப்போதான் 2 வருஷம் ஆகும். திருப்பி நாங்கள் வாங்கி 1 வருஷம் கம்முன்னு நிப்பாட்டாங்கப்பா. ஒன்றுமே சொல்லாங்க, இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு போகிறோம், நாளைக்கு கைது போட வரோம், நீங்களாம் கைது போடாதீங்க, உங்களெல்லாம் நிப்பாட்டாங்கன்ட்டாங்க. எந்த ஒரு முன்னாடிப்போ இல்லாத அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா. 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தை டைம் என்ன பண்ணீங்க போராடினே இருந்தோம். எல்லா கட்சிக்காரங்களும் போய் பார்த்தோம், எல்லா அதிகாரிகளும். எனக்கு இந்த வேலை அண்ணா வந்து இந்த வேலை மட்டும் எனக்கு தெரியும். என் வீடு கோடம் பக்கம். இந்த மக்கள் வந்து சொல்ல சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதை நம்ம அவங்கள ஒன்றுமே பேச முடியும், ஒன்றுமே தெரியல. டப்பா இருந்தும் தூக்கி போட்டு போய்கினே இருக்கிறாங்க. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினாங்கனாக்கா எல்லாமே கம்மியாகும். ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், இந்த ரோடு தான் செஞ்சுட்டு இருக்கேன், பீர் குடிச்சிட்டு அந்த பாட்டில் தூக்கி விசாரிச்சு போயினா நம்ம பாட்டில் ஜஸ்ட் மிஸ் என் மேலே என் தலையிலாம் பட்டுருக்கோம், இல்லை என் மேலெல்லாம் பட்டுருக்கோம். தூக்கி விசாரிச்சு போயிட்டா அது அப்படியே வந்து ஊற்றிட்டே வந்து அவனை போய் நம்ம கேட்க முடியுமா. அவங்க அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணினாங்கனாக்கா எங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். என்னை கேட்க போனால் நான் என்ன சொல்லுவேன், நாங்கள் 12 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு வேலை பர்மனெண்ட் பண்ணி கொடுத்தா போதும். எனக்கு ஏதோ ஒன்று ஆகி போயிடுச்சு, என் பிள்ளைக்காச்சும் ஒன்று உங்களை பார்த்து வேலை, அதனால எங்களுக்கு பர்மனெண்ட் கொடுத்தாக்கா ரொம்ப கோடி நன்றி சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்குங்க, பார்த்துக்கு நன்றிக்கா. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரெண்டு ஆகுதா? 2:10 தாங்க. 2:10 ஆகுதுங்களா? 2:10க்குலாம் பாருங்க சேர் நேரம் போயிட்டு நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணி பார்த்தா அப்படி இல்லையே, வியாபாரிகள்லாம் வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இங்கேருந்து தான் வாங்கிட்டு எல்லாரும் ஏரியாவுக்கும் வருவாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டாங்க. நம்ம ஒன்று பண்ணுவோம், வண்டியை உரமாக நிறுத்திட்டு உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். நாம பார்த்தீங்கன்னா இப்போ காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்காக வந்திருக்கோம். அதாவது மணி வந்து 2:15 தான் ஆகுது. ஆக்சுவலி யூராம் வந்து இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து 4 மணிக்கு போனால் நமக்கு ஓரளவுக்கு விஷுவல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பக்கம் அப்படியே வண்ணாரப்பேட்டை அப்படிலாம் போய் கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், இல்லை வா ஒரு தடவை எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். ஷாக் ஆகிட்டேங்க. 2:15க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ப முடியுதா? அதாவது நம்ம வீட்டாண்டெல்லாம் லோக்கல் ஏரியாஸ்லாம் வந்து விற்றுட்டு வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ இயர்லி மார்னிங் தான் வாங்க வராங்க. ஸோ எல்லா மீனுமே வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருக்காங்க.
இல்லை. ஸோ நம்ம வந்து உள்ளே இறங்கி வர்ற வாக் போயிட்டு வரோம். உயிர் இருக்கா? உயிர் அது என்ன நண்டு சொல்லுவீங்க? இல்லை அது ஒன்றும் வகை 8 கால் நண்டு. நண்டு வெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல வேலை உயிரோட இல்லை. உயிரோடு இருந்தால் நீங்கள் பிடிச்சே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் பிடிச்சி விளையாட முடியாது. ஸோ அதான் ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும் அப்படின்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எங்களை மாதிரி மிட் நைட் காசிமேடு சந்தைக்கு வந்துடுங்க. அக்கா வாங்கிட்டு போயிடலாம். இது வந்துட்டு வியாபாரிகள் வாங்குறது. வியாபாரிகள் அங்கிருந்து போய் விற்பாங்க. அந்த இடம் தனியாக இருக்குது. அது நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பழகிறது மீன் ஃபஸ்ட்டு இறக்கி அப்படியே பண்ணுவாங்க. மீன் இறக்கிட்டு தான் இருப்பாங்க. 2:30 மணி ஆச்சுன்னா அப்படி அதான் எப்பவும் இறக்குறது. எப்பயும் இறக்கிட்டு தான் இருப்பாங்க. கூட்டத்துக்கு தான் இருக்கு. நீங்கள் எந்த வயசுலேருந்து இந்த வேலையை செஞ்சுட்ருக்கீங்க? மீன் இது பண்ணுறீங்க? நான் 35 வருஷமாக செய்கிற இந்த வேலை. ஆஸ் யூஸ்வல் தினமுமே வந்து 2 மணி தான் அவங்களோட பணிகள் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ போட் எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவாங்க. இறக்கி எல்லாம் இங்கே வச்சிட்டாங்கன்னா முதல்ல வந்து வியாபாரிகள் லோக்கல் ஏரியாவுக்கு இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து முதல்ல பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி 4 அது தாண்ட 5 அப்படி தாண்ட ஆரம்பித்ததும் நார்மலான காமன் பீப்புள்ஸும் வந்துடுவாங்க வாங்குறதுக்கு. ஸோ இப்படி தான் அவங்களோட இங்கே தினமும் இதுதான் செயல்முறை. நம்ம மார்க்கெட்டை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த மார்க்கெட்டில். ஸோ அடுத்து வந்து நம்ம வடச்சென்னை முழுசாக சுற்றி பார்த்தோம். ரூட்டு சரியாக தெரியலாம் நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ குழப்பிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்த வழியிலே மெயின் ரோடு போங்க. ஏறுங்க ஹார்பர் ரோடு. ஹரிபரியாகவே இருக்கிறதால அதுக்கு பேர் ஹார்பர்னு பேர் வச்சுட்டாங்க இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா வண்டியை ஆர்வமாக ஓட்டுறேன்னு என் கையிலேருந்து வாங்கி வண்டியை ஃபுல்லாக முறுக்கி இருக்கிற பெட்ரோலை காலி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், கடைசியில் நிலமை என்னென்னா சுத்தமாக வந்து பெட்ரோல் இல்லை, வண்டி மூவே ஆக மாட்டேது. டைம் பார்த்தோன்னா மணி இப்போ 3:30 தான் ஆகுது. ஹைகோர்ட் கிட்ட இருக்கோம். இங்கே எந்த ஒரு பெட்ரோல் பங்க்குமே இல்லை. மார்னிங் 6க்கு தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ இங்கே எதுவுமே வந்து 24 ஹவர்ஸ் பம்பே கிடையாது. யாராவது இந்த பக்கம் வர மாதிரி இருந்தால் உஷாராகிக்கோங்க. இப்போ என்னென்னா எங்கே ஓப்பனில் இருக்குதுன்னு தெரியல. மவுண்ட் ரோடு வர போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடைப்பயணம் தொடர்கிறது. போயிட்டு போகிற வர எல்லார் கையிலையும் லிஃப்ட்டு கேட்டான். லிஃப்ட்டு கொடுங்கன்ட்டு ஒருத்தர் நிற்கலை. எங்களுக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு பயந்துட்டு போயிட்டாரு. இந்த சென்னையோ இல்லை உங்கள் ஊரோ எந்த ஊரோ வண்டி நின்று போச்சுன்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது முகத்தை பார்த்தாலே தெரியும். எங்கள் 2 பேரோட முகத்தை பார்த்தா அப்பா மாதிரி தெரியும். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.